காலையில் மாலையில் தியானம் பண்ணுங்கள், மன அமைதி அடையும், கெட்ட எண்ணங்கள் அறவே நீங்கும். இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ ஜீவராசிகள் படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் எல்லா ஜீவராசிகளும் பேராசையற்ற நிலையில் வாழக்கூடியது. அவருக்கு பகுத்தறிவு கிடையாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு. அவன்கிட்ட தான் பேராசையும் தூக்கி கொடுத்துருக்காரு கடவுள். பெரும்பான்மையான மனிதர்கள் பேராசையோடு வாழ்கிறாங்க. இந்த பேராசையில் எல்லாத்தையும் எனக்கே உள்ளதாக்கணும், எல்லாம் எனக்கே அப்படின்னு வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதை விட்டு, இருப்பதை கொண்டு வாழ்வதை விட்டு சந்தோஷத்தை தொலைத்து விடுகிறார்கள். இதுக்கு காரணம் என்ன? பேராசை. இந்த பேராசைனால என்ன ஆகுது? மன உளைச்சல் தான் ஏற்படுது. ஒவ்வொரு மனிதனும் கடவுள் நம்பிக்கையாளர் உண்மையிலே உணர்வான். என்ன வாழ்க்கை, நம்ம இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டிருக்கோம், நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் மத நம்பிக்கையாளர்கள் அதெல்லாம் கிடையாது. குருட்டத்தனமாக போகிறது, கடவுளை நின்று வேண்டுறது, கடவுள் என்னமோ இவங்க வீட்டுக்கு சொன்னவொடனே எல்லாத்தையும் அட்டெண்டன்ஸ் போட்டு இவங்களுக்கு என்னமா வேணும் அள்ளி கொடுப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அதுக்கு நீ தான் பொறுப்பு. நீ இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு ஜீவராசியாக இருந்தால் அந்த வாழ்க்கை உனக்கானது. நீ தான் அந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தீர்மானிக்கணும். கடவுள் தீர்மானிக்கவே மாட்டார். கடவுள் எந்த இடத்துலையும் உனக்கு தீர்மானிக்கல. உனக்கு படைக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை. படைத்து முடிச்சார். இந்த பிரபஞ்சத்தில் நீ வாழணும் அப்படின்றது நீ தீர்மானிக்கக்கூடியது. உன்னுடைய புத்தி தீர்மானிக்கக்கூடியது, உன்னுடைய செயல் தீர்மானிக்கக்கூடியது. ஆனால் எல்லோரும் போய் சாமிகிட்ட போய் வழிபட்டு எல்லா வகையான ஐயக்கத்தனம் பண்ணிட்டு போய் கோயில் முன்னாடி நின்று வழிபடுறது. எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் இன்பத்தையும் துன்பத்தையும் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட எல்லா ரகசியம் உண்டு. சில விஷயங்கள் எதிர்பாராமல் நடக்கும், சில விஷயங்கள் நம்ம செயல் மூலியமாக 1-2 நடக்கும். அப்படி என்னென்னா கொலை செய்கிறவன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்களுக்குலாம் நல்லது நடக்குது அப்படின்னாலே இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாமே நடக்கத்தான் செய்யும். ஆனால் எல்லாருக்கும் நல்லது கெட்டது நடக்கத்தான் செய்யும். உடனே அது கடவுள் தான் செஞ்சிடும். அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லதும் கெட்டது நடந்துட்டு தான் இருக்கும். உடனே அதுக்கு கடவுள் தான் பொறுப்பு. கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கடவுள் உன்னை அறிதல். நீ அறிவு. நீ யாருன்னா, நீ முதல் யார், கடவுள்னா யார், நீ எப்படி இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்றது உனக்கு படைக்கப்பட்டது. எதன் மூலிமா? பகுத்தறிவு மூலிமா. இதை முக்கால்வாசி பேருக்கு தெரிய மாட்டுது. எல்லா வகை அநாயக்கத்தனம் பண்ணிவிட்டு போய் சாமிகிட்ட போய் எல்லாத்துக்கும் அழுறது, கொட்டுறது, நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு பண்ணுறது. அதெல்லாம் கடவுள் ஒன்றும் பண்ண மாட்டார். கடவுளுடைய வேலை உன்னை படைத்தவரோட முடிஞ்சு. நீ இந்த வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷமாக, துக்கமாக, சோகமாக வாழ்ந்து முடிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இதுக்கு கடவுளுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. இது